இங்க வாங்க, படம் பார்த்த விஷயங்கள்லாம் போதும் அப்படின்னு மக்களை கூப்பிட்டு உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் பையிலெல்லாம் கெட்டி வச்சிருக்காங்க, 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல, அதுல எதெல்லாம் விடுபட்டு இருக்கு, புதுசா எதெல்லாம் சேர்க்கணும், நமக்கு பிரயோஜனமா இருக்குமா சொல்லுங்கண்ணா. மலமலன்னு பரீட்சைக்கு பேப்பர் பாஸ் பண்ணுற மாதிரி எழுதுறாங்கல்ல பதில். எய்ம்ஸு, ரயில்வே போன்ற திட்டங்கள், நல்ல திட்டங்கள், மெட்ரோ திட்டங்களை தமிழ்நாடு கொண்டு வரணும். மத்திய அரசினுடைய கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். எஜுகேஷனுக்கு இன்னும் அதிக அளவில் கொடுக்கணும். குற்றாலம் தமிழகத்தினுடைய பிரதான ஒரு சுற்றுலா இடமாக இருக்கக்கூடிய குற்றாலத்தை அகில இந்திய அளவில் அது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக்குறதுக்கான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருந்தா இன்னும் அது சிறப்பாக இருக்கும். பின்னலாடைக்கு துறைக்குன்னு சொல்லி ஊக்குவிக்கப்பட்ட கடன் தொகையை எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். ரிசர்ச் ஆக்டிவிட்டி, ரெண்டாவது ஆட்டோமேஷன், மூணாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் எவ்ரி செக்டருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை புறம் பாதுகாக்கிறது, அதை காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. வெறும் அறிவிப்பாக மட்டும்தான் இருக்குது. ஒரு அடிப்படை தேவை விவசாயம், அதுக்கு ஒரு ஓரங்கரம் இலவசமாக கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவு தான் அதிகமாக இருக்கே தவிர விவசாயிகள் எல்லாம் நலிஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. கிடைக்கப்பட்ட மானியங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வராங்க. சிதம்பரம் ஜெயங்கொண்டம் வழியாக அரியலூர் வர ரயில் பாதை இதுவரையிலும் கருத்தூரில் தான் இருக்கு. ரயில்வே, மருத்துவம் இது போன்ற அவர்களுக்கு போய் சேர்கின்றதா என்று கவனிக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் சொன்னதோட பாதி பணம் பெண்டிங் இருக்கு, அதை அறிவிக்கிறது. கிசான் அட்டையை பற்றி சொல்லியிருந்தாங்க, விவசாயிக்கு கொடுக்குற மாதிரி சிறு தொழில்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னும் நான் சிறு தொழில் தான் வச்சுட்டு இருக்கேன், இது வரைக்கும் என் கைக்கு வந்ததில்லை. ஜிஎஸ்டி எடுத்த எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு லோன் தொகையை கொடுத்தாங்கன்னா எல்லாருமே அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு உருவாகு. ஜிஎஸ்டி வரி நம்ம தான் அதிகமாக கட்டுறோம். அது நம்ம கட்டுற எப்படி அதிகமாக கட்டுறோம்னா, ₹1 கட்டினோம்னா 29% திருப்பி கொடுக்குது. திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை அமைக்கிறதுக்காக 2007 இங்கே அடிக்கல் நாட்டினார் அப்பத்தி அரங்கவேல் அவர்களும் இப்போ இருக்கிற மினிஸ்டர் இருக்கிற வேலு அவர்கள் 2 பேருமே சேர்ந்து ஏசிஎஸ்ல இதை பண்ணாங்க. இன்றைக்கி நாங்கள் அந்த ரயிலை பார்க்காது இருக்கிறோம்.